அப்போ அந்த 8ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியது காதலன் காதலி, இந்த 4 மார்க்கங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணுமா. அதனாலதான் 4 பேர் காட்டிய வழி, 4 பேர் காட்டிய வழி. சிதம்பரத்தில் 4 பேர் 4 வாசல் வழியாக தரிசித்தார்கள் நடராஜ பெருமானை. அது மாதிரி இறைவனை ஒன்று அப்பா பிள்ளையாக கருதணும், ஞானசம்பந்த பெருமான் சொன்னது போல. இல்லையா தலைவனாக ஏற்றுக்கொண்டு தொண்டனாக இருந்து சேவை செய்யணும், அப்பர் பெருமானை போன்று. இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போன்று தோழனாக கருத வேண்டுமா. தோழன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் தோழன் கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். அதனாலதான் கல்யாணத்தை சிவபெருமான் தடுத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முதல் கல்யாணத்தை தடுத்தார். ஆனா அவரே கடைசியில 2 கல்யாணத்துக்கு ஒப்புதல் கொடுத்தார். எப்படிப்பட்ட ஏன் சிவபெருமானை தோழனாக ஆக்கி கொண்டார். அதனால 2 கல்யாணம் பண்ணி வச்சார். அப்ப அந்த 2 கல்யாணத்துக்கும் என்ன காரணம்னா தோழனாக இருந்தார். இறைவனை சிவபெருமானை தோழனாக கருதினார். அதனாலதான் பறவையாரிடத்தில் சிவபெருமான் தூது போனார். என் மனைவி என்கிட்ட கோச்சின்னு இருக்கா சாமி, நீ பாட்டுக்கு 2ஆவதா கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, நான் ஆசைப்படலாம், நான் எப்பெல்லாம் குற்றம் பண்றனோ அப்பெல்லாம் தடுக்கணும்ன்றது தானே உன் வேலை. நான் 2ஆவதா கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லும் போது என்னை தடுத்துருக்கணும்ல. டே பண்ணிக்கடா. வாரியார் சுவாமிகள் சொல்வார், என் குருநாதர். அவர் என்ன சொல்வார்னா, ஒரு வேலைக்கு ஆண்கள் எல்லாம் 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கணுமா. என்ன சுவாமி இப்படி சொல்றீங்கன்னு எல்லாரும் பார்த்து வியப்பா கேட்டா, சுவாமி ஒருவனுக்கு ஒருத்தின்றது தானே நம்ம பண்பாடு, 2ஆவதாக கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? அப்ப வாரியார் சுவாமி சொன்னார், டே அப்பா அது எதுக்குன்னா நரகத்துல அதிகமா வேலை இருக்காதுரா உங்களுக்கு எல்லாம்னார். அவனா என்ன அர்த்தம்? இங்கேயே அனுபவிச்சிடுவேன்றதான் சொல்லாம சொன்னாரா. அன்னபூர்ணா தேங்காய் பால் முறுக்கு சுத்தமான தேங்காய் பாலினால் சுவையாகவும் சுகாதாரமாகவும் தயாரிக்கப்பட்ட முறுக்கு. மேலும் தொடர்புக்கு 9150519933